விஜய் டிவி வந்து ஆமா இது மெயினா கேட்கணும்னு இருந்தேன். இப்போ அவர பத்தி எவ்வளோ அலிகேஷன்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருந்தும் எவ்வளோ ஒரு பெரிய ஸ்டேஜ் ஆக்சுவலா ம். அந்த மாரி ஆர்டிஸ்ட்க்கு ஒரு டான்ஸ் அவருக்கு வராது அப்படின்னு தெரியும். ஆக்டிங்கும் வராதுன்னு தெரியும். பட் இந்த மாரி ஒரு ஐய்யயோ! சொல்ட்டீங்களா? உங்கள வந்து கேஸ் போட போறாரு உங்க மேல. பட் இப்போ இந்த மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு குடுத்துருக்காங்களே அப்படின்ற பண்ணும்போது, ஏன் விஜய் டிவி அகைன் அண்ட் அகைன் வாட்டர் மெலன ஏன் சேனல் இவ்ளோ ஏத்துட்டே இருக்காங்க? இறங்கிட்டாங்கன்னு எனக்கு தோணுச்சு. நிஜமாவே அவர் டான்ஸ் ஆட வைக்கும்போது, இல்ல? ஓகே ஒரு கண்டஸ்டன்ட் தான். ஏதோ ஒரு 2 நாள் பிராக்டிஸ் குடுத்து ஒரு டிராமாவா மாரியாவது பண்ண ஆமா, ஆமா. வச்சிருக்கலாம். ஆனா டான்ஸ் பண்ண வைக்கிறேன்ற பேர்ல அவருக்கு வரவும் ஆ, மாட்டேங்குது. கரெக்ட்டா க்ளோஸ் அப் போம்போது ஸ்லோமோ போடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஏன்யா இப்படி பண்றீங்க? அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. எப்பேர்ப்பட்ட ஆட்கள் ஆடின ஸ்டேஜ் இது. எப்பேர்ப்பட்ட ஆட்கள் நின்ன ஆ. ஸ்டேஜ் இது. அந்த ஸ்டேஜ் எப்படி பண்றீங்களேன்ற மாரி மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருந்தது. தயவு செஞ்சு பிக் பாஸ் சீசன் 10ல வந்து நல்ல ஆட்கள இந்த தேர்ந்தெடுக்குமாறு மாரி மட்டும் வேண்டாம். தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அவ்வளவுதான். சுபி மாரி ஆட்கள நீங்க தாராளமா எடுங்க. அது கரெக்ட். வேணாம் நான் சொல்லவே மாட்டேன். ஆனா வந்து ஆ இவங்க இவர வாட்டர்மெலன் மாரி மாரி. வாட்டர்மெலன் மாரி ஆட்கள வந்து எடுக்காதீங்க அப்படிங்கிறேன். அது வந்து அடுத்த வரவங்களுக்குலாம், ஓ! நம்ம இப்படி பண்ணா வந்துரலாம் போல, இப்படி பண்ணா வந்துரலாம் போலன்ட்டு எல்லாருக்கும் அது ஒரு எக்ஸாம்பிள் ஆயி போயிடுது. ம், ம். அந்த மாரி வேண்டாம். ரைட். இந்த பட்டிமன்றம் பேசினோம்ல மேடம். ஆமா. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டாபிக் என்னன்னா, நல்ல கேம் பிளேயர் நல்லவங்க. அப்படின்றது தான். அதுக்கு வந்து வினோத் வந்து கரெக்ட்டா ஒரு பதில் சொல்லியிருப்பாரு. ம். ம் இந்த யாருமே சீசன் வந்து 2 பேருமே இல்லண்ணா ஆமா. அப்படின்ற மாரி கரெக்ட்டா சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்க வந்து நீங்க கிட்டத்தட்ட ஒரு பிக் பாஸ் அடிக்ட்னே அப்படின்னு சொல்லலாம். ஃபுல்லா பார்த்துருந்துருப்பீங்க. இந்த சீசன் எப்படி இருந்தது? இப்போ லைக் ப்ரீவியஸ் சீசன் கம்பேர் பண்ற விட, இதுல வந்து ஜென்ரலா இவங்க நல்லவங்க. ஆனா இவங்களுக்கு கிடைச்சிருந்திருக்கலாம். திவ்யா இந்த தவிர்த்து சீசன்ல. இந்த சீசன். ஓகே. பிளஸ் வந்து இவங்க வந்து பக்கா கேம் தான். வெளிய போனாலும் இவங்களோட ஆட்டிட்யூட் இப்படிதான் இருக்கும் அப்படின்ற 2, 3 பேர் நீங்க சொல்லணும்னா யார சொல்லுவீங்க? ஆட்டிட்யூட் வைஸ் பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி ஆட்டிட்யூட்ல இருக்கிறது வந்து ஐ மீன் என்ன சொல்றதுன்னா, கொஞ்சம் ஒரு தௌலத்தா, ஏய் என்ன அப்படி அந்த ஆட்டிட்யூட்ல இருக்கிறது நான் பார்க்கறது பிரவீன்ராஜ். ம், ம், ஆனா அவர்கிட்ட அந்த ஆட்டிட்யூட் இருந்தாலும், பயங்கரமான கேமர் அவரு வந்து. ம்ஹ்ம். அவரோட கேம் வந்து அவர் இருந்த அந்த 4 வீக்ஸா இருக்கட்டும், அப்புறம் திருப்பியும் வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன கேம் அந்த பெட்டிக்காக ம், வைக்கும்போது ம், இருக்கிறதா இருக்கட்டும், அதுல அவருடைய வி அவர் காட்டுற அந்த இன்வால்வ்மென்ட் வந்து அது ரொம்பவே சூப்பரா இருக்கும். ம்ஹ்ம். நான் அவர் எவிக்ட் ஆகும்போது நான் நெனச்சேன் நான் சொன்ன விஷயம் என்னன்னா, இவரு தொடர்ந்து வச்சிருந்தா டிக்கெட் டூ ஃபினாலே அடிச்சு இவரு டாப் 5க்கு போயிடுவாருன்ற ஒரே ரீசன்க்காக தான் இவர ஓ! வந்து தூக்கியிருக்காங்க. ரைட். அப்படி வந்து உண்மையாவே பிரவீன்ராஜ் இருந்திருந்தா, மேபி பிரவீன்ராஜ்க்கு வந்து டைட்டில் கிடைச்சிருக்கும். ஓகே. பட் அவரும் அதுக்கு விஜய் டிவி ப்ராடக்ட் தானே? எஸ் விஜய் டிவி ப்ராடக்ட் தான். ஆனா வந்து எனக்கு அந்த கேம் வைஸா நான் சொல்றேன். ஓகே, அப்படி ஓகே. கேம் வைஸா பார்க்கக்கூடாது அப்படின்னு நெனச்சா, ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணது என்னன்னா, ஒண்ணு விக்கல்ஸ் விக்ரம், இல்லன்னா வந்து சுபிக்ஷா. ம்ஹ்ம். இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் ம், நோட் ம். பண்ணி வச்சிருந்தேன். ஏன்னா, அவங்க வந்து சேனல்ல இல்லாம சோசியல் மீடியால இருந்து போறாங்க.